இங்கே நிச்சயமாக ஏதோ சுவையானது இருக்கிறது. ஓ கைலாசம், எனக்கு பசிக்குது. ஆஹா, என் உதவி வேண்டுமா? விக்கி, நான் காத்திருக்கிறேன். எப்பொழுதும் உதவ தயாராக இருக்கின்றேன். ஆஹா, என் பேத்தி ஏதோ ஒன்றால் மகிழ்ச்சியாக இல்லை என்று நினைக்கிறேன். ஆஹா, அமைதியாய் இரு. சரி, நான் நல்ல மனிதன். யாருக்கும் என் உதவி தேவைப்பட்டால் உடனே அங்கே சென்று விடுவேன். நான் காத்திருக்கிறேன். ஓ, வந்ததற்கு நன்றி. எனக்கு மிகவும் பசிக்கிறது. ஓ சரி, நான் KHMT தயாராகிவிட்டேன். ஓ, இப்போ அப்படியே சமூதி மூலம் தொடங்குவோம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அதை நான் செய்ய முடியும். உனக்கு கிடைத்து விட்டது. பிரச்சனை இல்ல. சரி, நான் கீரைகளுடன் தொடங்க போகிறேன். இது கீரை. ஓ, அம்மா, தயவு செய்து அடுத்துதான் பிளெண்டர். ஆம், நீங்க எனக்கு உதவ போறீங்க. சரி, அதை அள்ளிட்டு போடுகிறேன். ஓ, அதை எப்படி செய்ய? இது சுலபம். ஆஹா, நன்றி ஜில். தயவு செய்து முடியும் தானே? ஓ, அதுவே அனைத்தும் இல்ல. சரி, கலக்கி கலக்கி கலக்கி. ஓ இல்ல. சரி, முதல் பகுதி முடிந்து விட்டது. உண்மையில் இதுவும் முழுமையல்ல. இந்த ஸ்மூத்தியை ருசிகரமாக்குவதற்கு இன்னும் ஏதேனும் தேவைப்படும். உதாரணத்திற்கு யோகர்ட் போன்றது. ஓ, இதை ஏற்றுக்கொள். ஆம், உணவு. ஜில், அது உங்களுக்காக. ஓ, அதை எப்படி திறப்பது? ஓ இல்ல, எல்லாம் சிதறியது. அந்த உணர்ச்சி குறைவு. சரி, தயிர் டம்ளர் உள்ளே சென்று விடும். அடுத்தது தர்பூசணி. எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு ஒரே துண்டு மட்டும் தேவைப்படும். ஜில், இது உனக்காக. என்ன? ஒரு துண்டு தர்பூசணி துண்டங்களாக கட்டாயம் வெட்டப்பட வேண்டும். ஓ ஜில், நீ தர்பூசணியை மிகவும் ரசித்து விட்டாய். ஆஹா, சரி, விக்கியும் இதை ரசிப்பார் என நம்புகிறேன். முடிந்தது. இப்போது நம்மிடம் தரப்சுவாற்ற மொழி ஜூஸ் வந்து சில சிராஸ். இதுவரை இதுவே. ஆமாம், நான் அந்த பழ எல்லாவற்றையும் சாப்பிட மாட்டேன். மச்சான். அடடா, அது கூட. ஓ, நான் மன்னிக்கவும். நான் உன்னை குறிவைக்கவில்லை. அதை தவிர்க்கவே ஆனது. ஓ ஆம், நாம் சில சோடாவை பயன்படுத்த போகிறோம். அனைவரும் அவற்றை நிச்சயமாக விரும்புகிறார்கள். ஆம், இந்த சோடாவை ஒரு சிறப்பு குவளையில் ஊற்ற வேண்டும். சரி, நிறத்திற்கு ஏற்ப வெவ்வேறு குவளைகளில் ஊற்ற வேண்டும். பின்னர் அதை சலர்பிகளாக மாற்றப் போகிறோம். பல அடுக்குகளில் கொஞ்சம் அலங்காரம், ஒரு குடை மற்றும் ஒரு பைனிருக்கு தளம். அற்புதம். என்ன? சரி, இப்போது தொழில்முறை தனது வேலையை செய்ய போகிறார். நமக்கு சில ஸ்ட்ராபெரிகள் தேவைப்படும். அவற்றை அனைத்தையும் கலக்க வேண்டும். அங்கும் என்னிடம் கிரீம் இருக்கிறது. இப்போது அது எங்கள் நுண்ணூத்திரத்தின் அடிப்படையாக இருக்கும். அதை ஒரு முறை நோக்கி பாருங்கள். இது சுவையாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. ஓ, நான் இந்த சுவைக்கு ஆரம்பிக்க போகிறேன். சூப்பர். ஜெல்லிகள் ருசிக்கே ருசி. ஸ்மூத்தியே நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கிறது. அடுத்தது என்ன இருக்கிறது? பாட்டி ஸ்மூத்தியா? ஆமா, தர்பூசணி எனக்கு பிடிக்கும். சரி, ஸ்மூத்தியே சாப்பிடுவோம். உஃப், இது ரொம்ப கேடும். துர்பலம் இல்லவே இல்ல. ஓ வாவ், அது என்ன? இது அற்புதமாக தெரிகிறது. இது கண்டிப்பாக வெற்றி பெறும். ஆமாம், நான் ஒரு தொழில்நுட்ப நிபுணர். இரண்டாம் சுற்றிற்கு எனக்கு வெஃபில்கள் வேண்டும். எனக்கு இடைவேளைக்கு சாப்பாட்டு பசிக்கிறது. பாட்டி, கவனத்தை திசை திருப்பாதே. ஒரு வாஃபில். அதை நான் செய்ய முடியும். மாவு ஒரு ஆழமான பாத்திரத்தில் ஊற்றி முட்டை மற்றும் பாலை சேர்த்து கலக்க வேண்டும். நிச்சயமாக
சீனியை மறக்க முடியாது. இந்த கலவையெல்லாம் மாவாக மாற வேண்டும். நன்று. அடுத்ததாக நான் அதை வாப்பிள் இரும்பில் ஊற்றுகிறேன். எனக்கு தெரியும், சமையல் வேலை. அது மிகவும் சிக்கலானதாக இருக்கிறது. அதை கிளறுவதே கடினம். ஓ ஆம், எனக்கு ஒரு செயல்படியான அரைப்பான் தேவை. இதை கலக்கிக் கொள்வோம். கொஞ்சம் நுடலாவை போட்டுக்கொண்டு. சரி, கலவையானது தயார். ஷிண்டி வாஃபிள் ஐரனுக்கு அதை ஊத்தி போடுவோம். என்பது கொஞ்சம் பெரியது. ஏய், என்ன? ஓ, வாஃபிள்ஸின் அளவு பற்றியது யாருக்கு தேவையானது? சுவைதான் முக்கியம். என் வாஃபிள்ஸ்கள் தயாராக இருக்கின்றன. மேலே சில மேபிள் சீரப் தேவை. அற்புதம். செயலாளர், அதுதான் நான் சரி. சிறிது கடினமான ஒன்றை செய்ய போகிறேன். எனக்கு சில செல்லரி முட்டைகள் தேவை. அதை அனைத்தையும் கலவையாக்கியில் இட்டுவிடுங்கள். அடுத்ததாக எனக்கு மாவு தேவை. இதை அதிகமாக சேர்க்க கூடாது. ஓ, அதிகமாக வேண்டாம். மற்றும் அனைத்தையும் கலந்து விடுவோம். இப்போதுதான் நான் என் வஃபிள்களை சமைக்க தொடங்க முடியும். முழு கலவையையும் உள்ளே ஊற்றி காத்திருக்கலாம். 3, 2, 1 கேக் சாப்பிடு. விரைவில் இல்லை. டடா, தயாராகிவிட்டது. அடுக்கு சில ருசிகரமான ஸ்ட்ராபெரிகளை. அருமை. அற்புதம். இது உண்மையான கலை செயல். ஆமாம், என் வெஃபிள்களும் தயார் என்று நினைக்கிறேன். ஓ, நான் தெருவோர உணவு ஸ்டில் வெஃபிள் தயாரிக்க விரும்புகிறேன். ஓ, ஒரு நிமிடம் பாட்டி, இத பிடி. சென்று விடு. ஒரு ஐஸ்கிரீம் வார்ப்பு. என்ன? உண்மையில் அதில் சிலவற்றை கொஞ்சம் மிட்டாய் சோறு. ஆம், எவ்வளவு அதிகமாயிருந்தால் அத்தனை நன்றாக இருக்கும். மேலே சிறு சிறு பயன்பொருள்கள். அதுவும் போதாது. 2 லாலிபாப்களும் அருமையாக இருக்கும். நான் இதை ஸ்ட்ராபெரி சிரப்புடன் முடிப்பேன். நல்லா, இதை நீ பார்ப்பது சரியான நேரம். என்ன ஆச்சரியம்! எல்லாம் மிகவும் அழகாக உள்ளது. இந்த உதட்டுகளை பார்க்கவும். இவை வேடிக்கையாக உள்ளன. நன்றாகவும் அழகாகவும் இருக்கின்றன. ஆனால் முக்கியமான பகுதி வஃபிள் தான். அது மிகச் சிறப்பாகவும் பொதுவற்றதாகவும் இருக்கிறது. இப்போது பாட்டியின் வஃபிள்கள் ருசிப்போம். மேலும் மிகவும் ருசியாக உள்ளது. சமையல் கலைஞர் ஏமி, பாருங்கள். ஓ, சிறிய மீன் போல. அதை சுவைத்து பார்த்துவிடுவோம். இது உண்மையாகவே சுவையானது. மற்றவைகளை பற்றி என்ன? ஐயோ ஐயோ, அது என்ன? இல்ல, ஜில் வெற்றியாளர். ஓ, ஆமாம், நன்றி. என்னிடம் இருக்கு. இப்ப எனக்கு பார்க்கர் வேண்டும். என்ன ஆச்சரியப்படுத்துவையா? எளிது. மிகவும் சரி. பர்கர் நான் இதற்கு முன்பு செய்வதில்லை. சரி, எல்லாம் முதன்முறையாக செய்ய வேண்டும். முயல்கிறோம். முதலில் பீது வெறிக்க வேண்டும். இது எந்த பர்கருக்குமே முக்கியமான பகுதி. அடுத்தது வடை மற்றும் சில மேலே இட வேண்டியவைகள் என நினைக்கிறேன். உதை தொட வேண்டாம். நான் என்னால் ஒரு கட்லெட் செய்யலாம் என நினைக்கிறேன். முதலிலே நாங்கள் இறைச்சியை அரைப்போம் மற்றும் அதை வறுப்போம். பேட்டி தயாராகிவிட்டது. இப்போது என் சேகரிப்பின் கல் வெளியில் எடுக்கும் நேரம். பொன் பூனி. அதை பாருங்கள். அதை பார்க்கவும் கடினமாக இருக்கிறது. ஓ பாட்டி, எனக்கு அது வேண்டாம். அதெல்லாம் மிகவும் மலிவு. நான் கலங்கப்பட்ட சேஸை பயன்படுத்த போகிறேன். ஆமாம், அதுதான் உண்மையான ஐஸ்வர்யம். சரியாக. இப்போது என்ன பற்றியது? நான் சில எண்ணெய் ஊற்றி ஆரம்பிக்க வேண்டும். உஃப், ஒரு நிமிடம். என்ன? எவ்வளவு அதிகமாக இருந்தால் அவ்வளவு நல்லது. நீங்க அதிக எண்ணெய் ஊற்றி இருக்கிறீர்கள். அது இழிக்கிறது. பெரிய விஷயமே இல்லை.
காஸ் மாஸ்க்கு பதிலாக மஞ்சள் ஜம்ப் சூட் அணிந்தால் பாதுகாப்பாக இருக்க முடியும். அட ஆமாம், அதுவும் அற்புதம்தான். ஏய், இங்கே நீ ஒருவராக இல்லையே. உங்களுக்கு என்ன செய்வது? என்ன இனிப்பு பர்கர் செய்ய வேண்டியதுதான். இதற்கு பல வகையான சிறந்த பொருள்களை தேவைப்படும். முதலில் சில திரவத்தன்மை கொண்ட மார்ஷ்மெல்லோ, அதற்கு பின் சாயம் சேர்க்கவும். இது நல்ல மதிப்பிலும் இருக்கும். ஜில், நான் இந்த கலவையில் ஒரு பண்ணுக்குள் மூழ்குவேன். அது அற்புதமாக தோன்றுகிறது. சிற்றுண்டிகளும் அதிகமாக உள்ளால் நன்றாக இருக்கும். விக்கி, தேர்ந்தெடுக்க தயாரா? வாங்க. ஓ, வரலாம். நான் எப்போதும் தயாராகவே இருக்கிறேன். செஃபின் விலையுயர்ந்த பர்கரை முதலில் துவங்குவோம். இது எப்படி இருக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு தங்க பூஜ்ய பந்தம் வேண்டாம். தக்காளிகள் நல்லதுதான். ஏன் இந்த பியோரெக்கர் ஒரு மோசமான வாசனை கொண்டிருக்கிறதே? என்ன அது சீஸ் தானா? வெறுப்பு. ஓ இல்லை 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 இல்லை. மம்மா மியா, இனிப்பான பர்கர் அருமை. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் எனக்கு இனிப்புத்தான் சற்று அலுப்பை தருகிறது. நான் கொஞ்சம் பயனுள்ள ஒன்றை உண்ண விரும்புகிறேன். அது பாட்டியின் பர்கர். இப்போது அப்படிதான் வேறு கதை. அதுதான் ஜெயிச்சதுதான். நான் தானா? ஓ, ரொம்ப நன்றி. உங்களால் அந்த சுவையானவும் சுவாரஸ்யமானவுமான சவால்களை மிஸ் செய்யாமல் இருக்க தெரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்களை விரைவில் பார்க்கிறோம். பை.